நல்லா யோசிச்சு பாருங்க. வில்லன் கஞ்சா குடிக்கி, ஹீரோ கஞ்சா குடிக்கி, ஹீரோ வந்து 24 மணி தண்ணி அடிக்கிறவன், 24 மணி 4 பொம்பளையோட கூத்தடிக்கிறவன், இதுதான் ஹீரோக்கான அடையாளம், இதுதான் வில்லனுக்கான அடையாளமும். இதை நார்மலைஸ் ஆக்குனது இந்த லோகேஷ் கனகராஜ் மாதிரியான படங்களில் போதை கிராக்கி, போதை அபீன், இந்த பவுட்ரு இதை யூஸ் பண்ணுங்க, இதை யூஸ் பண்ணால் 10 மணி நேரம் பட்டு, இது அடிச்சிங்கன்னா விஜய் சேதுபதியுமே 4 பேர் அடிக்கலாம். இப்படி ஒரு கேவலத்தை கொண்டு வந்தது இந்த கமலஹாசனுடைய விக்ரம் படமாக இருக்கணும், லோகேஷ் கனகராஜ் எடுத்தது. அடுத்து லோகேஷ் கனகராஜ் ரஜினி வச்சு எடுத்த படம், இது விஜய் வச்சு எடுத்த படம், எல்லாமே போதைன்ட்டு. எனக்கு படம் பார்த்து வந்தோன்னே எப்பா தமிழ்நாட்டில் இப்படி பெட்டி கடையில் அபீன் கிடைக்கும் போலையே, போதை இருக்கும் போலையேன்னு இந்த போதையையும் கஞ்சாவையும் நார்மலைஸ் ஆக்கி போதை அடிப்பதையும் கஞ்சா அடிப்பதையும் ஒரு பெருமை மிகு விஷயமாக காண்பித்தது வந்து இந்த லோகேஷ் கனகராஜ் படங்கள். வன்முறையும் வில்லத்தனத்தையும் பெருமையாகவும் வன்முறையை வந்து ஒரு பெரிய ஹீரோயிசமாக காண்பித்ததில் கௌதம் காக்கா வாசுதேவ் மன்னனுக்கு உண்டு. ஈவன் பாலா படங்களே கூட அந்த கஞ்சா மாதிரியான விஷயங்கள், கொடூரமான வன்முறை காட்சிகள், ரத்தம் தெரிக்கிற காட்சிகள், எதுக்கு எடுத்தாலும் பிறப்புறுப்பாக இருக்கிறது, இதை பற்றியே உரையாடல் நிகழ்த்துறது வந்து பாலாவுடைய படங்கள். தமிழ் சினிமாவுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்குங்க. இன்றைக்கி அந்த பசங்க கத்தி எடுத்தது சினிமாவை பார்த்து தான், எழுதி வச்சுக்கோங்க. ரீல்ஸு, இன்ஸ்டா, அது கொடுக்குற பில்டப்பு, அந்த பாட்டு. ஸோ கத்தி எடுத்தது காரணம் இந்த மாதிரி தப்பான இயக்குனருடைய வன்முறையை தூண்டுகின்ற காட்சிகள், இரட்டை அறுத்த வசனங்கள், ரத்தம் கொப்பளிக்கிறது, அடுத்தவனை கொடுமைப்படுத்துறதை ஹீரோயிசமாக காண்பிப்பது, கெட்ட வார்த்தை பேசுவதை ஹீரோயிசமாக காண்பிப்பது, போதை அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, சிகரெட்டை பெரிய ஹீரோயிசமாக காண்பிப்பது, இதையெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி இவ்வளோ மோசம்.